கொழும்பு 9 பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் இருந்து சிறுவன் ஒருவன் கீழே விழுந்து உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் கொழும்பு 9 பகுதியைச் சேர்ந்த 12 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. குறித்த சிறுவன் 14 மாடிகளை கொண்ட அந்த குடியிருப்பின் மேல் மாடியில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்துக்கு அருகில் மேலும் சில சிறுவர்களுடன் இணைந்து சுற்றியுள்ள காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு கீழே விழுந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மருதானை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2020 ஆண்டு முதல் இந்த ஆண்டின் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் சுமார் 7 ஆண்டுகள் காலப்பகுதியில் பல்வேறு காரணங்களால் 4308 போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையை விட்டு விலகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு சேவையிலிருந்து விலகியுள்ளவர்களில் 3936 ஆண் அதிகாரிகளும் 372 பெண் அதிகாரிகளும் அடங்குகின்றனர். தங்களது சேவை காலம் முடிவடைவதற்கு முன்னர் ஓய்வு பெறுதல், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு தனிப்பட்ட காரணங்களில் இதற்கு முக்கிய பங்களித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர கடந்த 5 ஆண்டுகளில் போலீஸ் உத்தரவுகளுக்கு முரணான வகையில் செயற்பட்டமை காரணமாக 658 அதிகாரிகளை சேவையில் விட்டு நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மேலும் போலீஸ் திணைக்களத்தில் அதிகாரிகளின் செயல்திறனை அதிகரிப்பதற்கும் மனநலனை உறுதிப்படுத்துவதற்கும் போலீஸ் திணைக்களத்தினால் பல நலன்புரி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல், டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்கள், விடுதி வசதிகளை மேம்படுத்துதல், தொற்றா நோய்களை கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்கள் மற்றும் தரமான மருந்துகளை வழங்குதல் ஆகியவை இதில் அடங்கும். மேலும் அறுவை சிகிச்சைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை அதிகரித்தல், ஆலோசனைகள் மற்றும் உளவியல் திட்டங்களை நடத்துதல், அத்துடன் போலீஸ் மா அதிபரின் நிவாரண தினம் மூலமாக அதிகாரிகள் நேரடியாகவே போலீஸ் மா அதிபரை சந்தித்து தங்களது பிரச்சினைகளை முன்வைப்பதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறான செயற்திட்டங்கள் மூலம் சேவை இடைவிலகலை தவிர்ப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றன. வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான முதலாவது விமானம் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. வியட்நாமின் ஹோசிமின் நகரத்தில் இருந்து வருகை தந்த VN-671 என்ற இலக்கத்தை கொண்ட இந்த ஏர்பஸ் A320 ரக விமானம் நேற்று இரவு 11 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதற்கு பாரம்பரிய நீர்த்தாரை மரியாதை செலுத்தப்பட்டு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் முதலாவது விமான பயணத்தின் மூலம் 164 பயணிகள் வருகை தந்திருந்தனர். அத்துடன் அதே விமானத்தில் 172 பயணிகள் மீண்டும் வியட்நாம் நோக்கி புறப்பட்டு சென்றனர். இந்த நேரடி விமான சேவையின் கீழ் வாரத்தில் 3 நாட்கள், குறிப்பாக ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் கட்டுநாயக்கவிற்கும் வியட்நாமுக்கும் இடையில் விமான பயணங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்காக 4 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் எடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. புதிய விமான சேவையை வரவேற்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் த்ரின் தி டாம் கலந்து கொண்டிருந்தார். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கங்களை தொடர்ந்து இன்று மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த நாட்டின் புளோரஸ் பகுதியில் இன்று அதிகாலை ரிக்டர் அளவுகோலில் 5.9 நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை. இந்தோனேஷியாவில் கடந்த 15ஆம் தேதி ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பல பின்னதிர்வுகளும் ஏற்பட்டன. இதனால் 53 பேர் உயிரிழந்ததுடன் காயமடைந்த பலரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையங்களில் 9200க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். நிலநடுக்கத்தின் பின்னர் அந்நாட்டின் சுற்றுலா பகுதிகள் தொடர்பில் கட்டுப்பாடுகளை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததுடன் இந்தோனேஷிய துறைமுக அதிகார சபையினால் கடல்வழி போக்குவரத்து சேவைகளை இடைநிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் நிலநடுக்கம் காரணமாக குறித்த மாகாணங்களில் மின்தடை ஏற்பட்டிருந்த போதிலும் தற்போது அதனை வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் இன்று இடம்பெறுகிறது. காலியில் இடம்பெறும் போட்டியின் 2ஆம் நாளான நேற்றைய தினம் மழை காரணமாக இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது.